ரூபா 1000 ஒழிஞ்சாகல. அப்போ 2000 வந்ததா? வந்து ஒரு வருஷம் ஆச்சு. என் ஒய்ஃபு அடிக்கடி என்கிட்ட கேட்பான், ஏங்க இது திடீர்னு நிறுத்திடுவாங்களா? எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, ஏன்னா நம்மகிட்ட எது அவ்வளோ 2000 இல்லை, அதெல்லாம் நிறுத்த மாட்டாங்கன்னு. திடீர்னு திருப்பி கேட்பான், ஏங்க 2000 செல்லாது சொல்லுவாங்களான்னு. எனக்கு ஏன் அடிக்கடி கேட்குறான்னு. சார் ஒரு நாள் வந்தது சார், உண்மையிலே 2000 செல்லாதுன்னாங்க. 2 நாள் கழித்து என் ஒய்ஃப் வந்து காஃபி எடுத்துன்னு வந்து வச்சா. எப்பவுமே வைக்கும் போது டொங்குன்னு சத்தம் கேட்கும், அவ்வளோதான். எடுத்து சூடாக இருக்குது அப்படின்னா ஆற்றி குடிங்கன்னு ஒரு குரல் உள்ளேருந்து வரும். ஜில்லுன்னு இருக்குது, நான் வச்ச உடனே குடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு பதில் வரும். அன்னைக்குன்னு பார்க்குறேன், பவ்யமாக நிற்கிறா வச்சுட்டு, கரெக்டாக சூடாக இருக்கா பாருங்கண்ணா. அப்போவே சந்தேகம். மூஞ்ச பார்க்குறேன், அவ்வளோ பவ்யமாக இருக்குது. இந்த கல்யாணம் ஆகி ஒரே ஒரு வாரம், முதல் வாரம் நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மூஞ்சி அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ண. இல்லைங்க, நீங்கள் வீட்டுக்கு கொடுக்குற காசில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி, மிச்சம் இல்லை ஆட்டையை போட்டது, கொஞ்சம் மிச்சம் பண்ணி சொல்லுமாண்ணே, கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன், 2000 தாளுண்ணா. எத்தனை நம்ம மாட்டேங்க, 1,80,000 இருந்தது. இத்தனைக்கு நான் மாத செலவு கொடுக்குறதே கம்மி தான். ப்ராக்டிக்கலாக பாருங்கள், ஒரு கல்யாணத்துக்கு போங்க சார். கல்யாணத்துக்கு போனீங்கன்னா அங்கே பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஒரு பேக் வச்சுக்கின்னு வேர்த்து விறுவிறுத்து தலை வராமல் எக்ஸிபிஷனில் தொலைஞ்ச மாதிரி பைத்தியக்கார மாதிரி ஒருத்தன் ஓடி நிற்பான், அவன் தான் பொண்ணுக்கு அப்பா. ஆனால் பொண்ணுக்கு அம்மா யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது சார். ஏன்னா அதுவும் மேக்கப் போட்டுக்கின்னு, கூம்பு கொண்டை போட்டுக்கின்னு, ஹேண்ட்பேக் வச்சுன்னு பொண்ணுக்கு பக்கத்துலேயே நிற்கும் ரிசப்ஷனில். உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போகிறோம் சார். டாக்டர் செக் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, சார் சாரி உங்களுக்கு சுகரு. என் ஒய்ஃபு திடீர்னு ஒரு காற்றை கேட்டா, டாக்டர் சுகர் எதுக்கு வருது அப்படின்னா. நான் கூட ஆச்சரியப்பட்டேன், அடடா நம்ம உடம்புக்காக தான் சொல்கிறா போல இருக்குதுன்னு. டாக்டர் சொன்னார், ஜீன்ஸு அவருக்கு, அவங்க அப்பாவுக்கு, அவங்க அம்மாவுக்கு, அவங்க தாத்தா அந்த மாதிரி இருக்கும், பரம்பரை வியாதி அப்படின்னாரு. அவளை அடுத்த கேள்வி கேட்குறா, அப்போ ஏன் எங்கள் மூத்த நாத்தனாருக்கு இன்னும் வரலை அப்படின்னா. அவளுக்கு எனக்கு சுகர் வந்தது இல்லை சார், எங்கள் அக்காவுக்கு ஏன் சுகர் வரலன்னு. டாக்டர்கிட்ட, டாக்டர் நான் சொல்கிற சாப்பாடெல்லாம் சரியாக சாப்பிட மாட்டாரு அப்படி தானே கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஜென்ரலாக கம்ப்ளைண்ட் பண்ணுறா. என்னென்ன டாக்டர், இவர் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேறாருன்னு. அவரு உடனே பெரிய எஸ்வி ரங்காராவ் மாதிரி, என்ன மிஸ்டர் மோகன் சுந்தரம், ஒய்ஃப் எது சொல்கிறது கேட்கறது இல்லையா அப்படின்ற அவர் என்னமோ அவங்க ஒய்ஃப் சொல்கிறத பற்றி கேட்குற மாதிரி. எவன் கேட்டிருக்கோம். அதனால தான் இந்த அளவுக்காவது கொஞ்சமாவது உருப்படியாக இருக்கிறோம். குடும்பத்தை காக்கிறது இன்றும் ஆண்களே. ஒரே ஒரு உதாரணம் இப்போவும் சொல்கிறேன், கொரோனா பீரியட் மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு எதுவுமே கிடையாது சார். வேலைக்கு போகும்போது